100 பேர்த்துல 82 பேர் இருக்கிறது 82 அந்த மாதிரி ஒரு, அதாவது ரொம்ப அதிகமா 82 பேர் என்னமோ இதை பத்தி வெளியே சொல்றது இல்லை, இது எங்கேயுமே சொல்றது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை ஒரு பத்திரிக்கை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த வாரத்தோட சண்டே அன்னைக்கு இதை போட்டிருந்தாங்க. நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். அந்த ஆர்டிக்கல்லே இதுக்கான பதில சொல்லியிருக்காங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து அது ஒரு பத்திரிகையாளர், ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பத்திரிகையாளர் அந்த டைம்ல அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு எடுத்து அது ஒரு ஆர்டிக்கலா கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. அது வேணா அது எங்க இருக்குன்னு தெரியல, நான் கண்டிப்பா என்னோட இதுல கூட நான் ஷேர் பண்றேன், என்னோட இன்ஸ்டால கூட ஷேர் பண்றேன். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அனைத்துக்குமே காரணம் வந்து மனநிலை தான் இதோட முக்கியமான பிரச்சனைங்கிறது தான் அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. நானும் இது என்ன எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம வளர்ற சூழ்நிலை, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு நாய்க்குட்டியை வளர்க்குறதுல கூட அப்படிதான். அது எப்படி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி இது என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அதோட குணாதிசயங்கள் இருக்கும். நல்ல ஒரு சமூகத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கம்யூனிட்டியும் நம்மளை சுற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில குற்றங்கள் வந்து குறையும். அது குறிப்பாக பாலியல் குற்றங்கள் குறையிறதுக்கு சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மனநிலை ரொம்ப முக்கியங்கிறாங்க. அப்படின்னா அப்போ அது என்விரான்மெண்ட்ல இருந்தால் ஒருத்தரோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகணும், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த சொசைட்டியாகவே நம்ம பொதுவாகவே தமிழ் சமூகம் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகம். இன்னைக்குன்னு இல்லை, பல ஆயிரம் வருடங்களாக அது ஒரு அறிவார்ந்த சமூகமாக முடிந்தவரை இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, இப்போ நிறைய நடக்கிறனால சொல்கிறேன், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க வேண்டியது, இந்த சமூகத்து மேலே ஒரு அக்கறை நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியம்னு பார்க்குறேன். இது வந்து மனநிலை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன். டைரக்ட் சார், படம் மூவி முடிஞ்சு வெளில வரும்போதும் கேட்ட கேள்வி தான், ரியல் சேர்மன் காலேஜ் சேர்மன் வந்துட்டாரு, ரியல் சேர்மன் ஏன் வர மாட்டாரு? இல்லை, அவர் வரக்கூடாதுன்னு இல்லை, இல்லை யாரும் பேசவும் இல்லை, தியாகராஜன் சாரை பற்றி யாரும் பேசவும் இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லை, அவர் ஆல்ரெடி போன இதில் பேசியிருந்தோம், ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் அத்தனை பேர் அதை அவரை பற்றி பேசியிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, அவர் வந்து இப்போ அவர் உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் ஆப்ரேஷன், ஸோ அதனால அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது. நீங்கள் இப்போ நாங்கள் இங்கேயுமே வந்து இப்படி ஒரு விழா நடக்க போகுது அப்படின்னோம், நிறைய இப்போ அதாவது பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவங்க வந்து அவங்களோட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு அவங்க வந்தது வந்து நாங்கள் வந்து வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு தான் சொல்ல முடியும். வராதவங்க வந்து அது அவங்களுக்கு அவர் சார் ரொம்ப ஆல்ரெடி அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அவரை அப்படி நீங்கள் அது எதுவும் இது பண்ணாதீங்க. எங்களுக்கு அவர் படத்தில் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். அதாவதுனா இந்த இடத்துல அப்படிதான் சொல்லணும்னு நம்ம சொல்லலை. அந்த கதையின் நாயகன், அந்த கனகவேலுங்கிறவன் என்ன சொல்றான்னா, அவனோட ஆதங்கத்தை பதிவு பண்றான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா இதை நிரூபிக்கிறதுக்கு செத்து போன பொண்ணே வந்து சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கேங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்றான். ஆனா அப்படி இருந்துடக்கூடாது, நடந்துட்டு தானே இருக்கு. ஆமா, அதான் நான் சொன்னேன். இது என்னன்னா, இது என் கையில் இல்லை சார்ட் அவுட் பண்றது. எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் வந்து என் கையில இருந்தா கொடுத்துருப்பேன், இவர் கையில இருந்தா கொடுத்துருப்போம். பட் இந்த சொல்யூஷன் நம்ம சமுதாயம் மொத்தம் நம்ம எல்லார் கையிலும் இருக்குதுங்கிறனால இதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து எழுத போறோம். இல்ல அது சொல்யூஷன் இல்ல, அது ஆதங்கம். இப்படி பொண்ணு உயிரோட வர வேண்டியது இருக்கேங்க நான் ஆதங்கப்படுறான். அப்ப இதுக்கான தீர்வு என்னன்னா, அது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலும் இருக்கு. நம்ம இதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்குள் என்ன விதைக்கிறோமோ அதுவாக தான் இந்த சமூகம் ஒரு 10 வருஷம் கழிச்சு மாறுது. ஸோ தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து நீங்கள் எழுதுவது மூலமாகவும் நாங்கள் படைப்பதன் மூலமாகவும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல லேர்ன்ட் எஜுகேட்டட் இதாக தான் நிறைய உலக அரங்குல நம்ம பார்க்கப்படுகிறோம், தமிழர்களா பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து இது பண்ணா புரியல, இல்ல அரசியல் வேணான்னு சக்சஸ் மீட். தேங்க்யூ. நம்ம குரூப் போட்டோக்கான டைம்